இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். லங்காஸ்ட்ரீ நேர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ட்ரீ நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியுடன் இன்றும் இணைந்திருக்கிறீர்கள். இன்று நாள் கொஞ்சம் விசேடமாக சென்று கொண்டிருக்கின்றது. காரணம், அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கின்ற வகையிலே ஒரு சில ஊடக சந்திப்புகள், ஒரு சில முக்கிய கூட்டங்கள், சம்மேளனங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இலங்கையில். முதலாவதாக நாங்கள் பார்த்தோமானால், ஜனாதிபதி சட்டத்தரணிகள் ஒன்றிணைந்து ஒரு அவசர ஊடக சந்திப்பினை நடத்தினார்கள். சற்று முன்தான் அது நிறைவுக்கு வந்தது. அந்த ஊடக சந்திப்பு நிறைவு பெற்றவுடன் நான் நியூஸ் இன்சைட் நிகழ்ச்சியில் இந்த விடயத்தை தான் பிரதானமாக நாங்கள் இன்று பேச தயாராகி இருக்கின்றோம். இந்த நிலையில் அதே போல தேரர்களுடைய சங்க சம்மேளனம் ஒன்றும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதாவது அரசாங்கத்தினால், அரச உதவியுடன் பௌத்த சமயம் பாதிப்புக்குள்ளாகின்றது. இதற்கு முன்பதாகவும் ஒரு சங்க சம்மேளனம் ஒன்றை நடத்தினார்கள். அதில் பிரபலமாக செயற்பட்டவர்கள் யார் என்பது நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். இன்றைய இந்த சங்க சம்மேளனத்திற்கும் தலைமை தாங்குபவர்கள் அவர்களே தான். குறிப்பாக ஞானசார தேரர் இருக்கின்றார். அதே போல நாமல் ராஜபக்ஷவினுடைய இந்த தேர்தல் பிரச்சார பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற அந்த தேரர்கள் எல்லாமே இந்த சங்க சம்மேளனத்தின் இந்த பிரதான மேடையிலே உரையாற்றுவதை எங்களுக்கு அவதானிக்கூடியதாக இருந்தது. அது மாத்திரமல்ல, ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஃபேஸ்புக் பக்கத்திலே இந்த சங்க சம்மேளனம் நேரலை ஓடிக்கொண்டிருக்கின்றது. அப்படி என்றால் சங்க சம்மேளனத்தின் பின்னணியில் அரசியல் ஒரு பின்னணி இருக்கின்றது. அரசியல் தலையீட்டுடன் இடம்பெறுகின்ற இந்த சங்க சம்மேளனமும் ஒரு பக்கம் இலங்கை அரசுக்கு, தற்போது அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தம், பிரஷர் கொடுப்பதற்காக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்னொரு புறம் நாங்கள் நேற்று தொடக்கம் அவதானிக்கூடியதாக இருக்கும் தெவினுவர உட்பலவர்ண ஸ்ரீ விஷ்ணு மகா தேவாலயத்தின் 769வது எசலமகா பிரேரவுக்கு பாதாள உலகத்தினரிடமிருந்து ஒரு எச்சரிக்கை, ஒரு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கின்றது. ட்ரோன் தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற ஒரு எச்சரிக்கை. ட்ரோன் தாக்குதல் ஒன்றை நடத்துவதற்கு திட்டம் இருப்பதாக புலனாய்வு தகவல்கள் கிடைத்திருந்ததன் காரணமாக போலீஸ் மாதிபர் என்ன செய்கின்றார், உடனடியாக இந்த வருடம் இந்த பிரேரவில் காவடி நடனத்தை தற்காலிகமாக நிறுத்த ஒரு தீர்மானம் எடுக்கின்றார். ஆனால் இதனை அடுத்து நேற்று தினம் நாமல் ராஜபக்ஷ ஒரு அரசியல் மேடையில் பேசியிருந்தார். இந்த அரசாங்கத்துக்கு ஒரு காவடி நடனத்தை கூட பாதுகாப்பு வழங்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. பாதாள உலகத்தினருடைய அச்சுறுத்தலை அடுத்து இவர்கள் இந்த ஒரு காவடி நடனத்தையே இல்லாமல் செய்கிறார்கள் என்றால் இது எப்படியாப்பட்ட அரசாங்கம் என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார். அதனை அடுத்து அவர்களுடைய ஆதரவாளர்கள் அனைவருமே ஃபேஸ்புக் பக்கங்களில் இந்த விடயத்தினை ஹைலைட்டாக வைத்து அரசாங்கத்துக்கு எதிராக சேறு பூசுகிற நடவடிக்கையில் மும்முரமாக ஈடுபட்டிருந்ததை இன்று காலை தொடக்கம் எங்களுக்கு அவதானிக்கூடியதாக இருந்தது. இதன் காரணமாக இது சொல்லினார்கள், ஒவ்வொரு வருடமும் இதை நாங்கள் செய்து வருகின்றோம், இது எங்களுடைய கலாச்சாரம். நாமல் ராஜபக்ச கூட குறிப்பிட்டிருந்தார், காவடி இல்லாமல் என்ன பிரேர, காவடி இல்லாமல் பெரேரா மாதிரி இருக்குமா என்ற ஒரு விடயத்தினை குறிப்பிட்டிருந்தால் உண்மையாகவே இது பல்வேறு பட்ட சந்தேகங்கள், கேள்விகளை எழுப்புகிறது. உண்மையாகவே காவடி என்பது என்ன, நாங்கள் அறியாத காவடியா? ஆனால் இந்த தெவுந்தர பகுதியில் இடம்பெறுகின்ற காவடி என்று சொல்லப்படுகின்ற இந்த நடனம் மிகவும் மாறுபட்ட ஒன்று. அதாவது அங்கு இருக்கின்றவர்கள் பலரும் மேலாடை இருக்காது. ஆண்கள் அனைவரும் மேலாடை இல்லாமல் சாரம் கட்டிக்கொள்வார்கள். அதுவும் அந்த சாரத்தில் ஒவ்வொரு கேங் அவர்களுடைய குழு பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்கும், ஸ்டிக்கர்ஸ் பொறிக்கப்பட்டிருக்கும். அப்படித்தான் அந்த காவடி நடனம் இடம்பெறும். அவர்கள் நிறைய பேர் மதுபானம் அறிந்துவிட்டு தான் இந்த நடனங்களில் ஈடுபடுவார்கள். இதன் காரணமாகத்தான் இதற்கு முன்பதாக பல முரண்பாட்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது, வன்முறை சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது. இதன் காரணமாகத்தான் இந்த தேவாலயத்தின் உயர் அதிகாரிகள், அதாவது குழுவினர், ஒழுங்கமைப்பு குழுவினர் என்ன செய்கிறார்கள், இந்த பிரச்சனைகளை தோற்றுவிக்கின்ற குழுக்களை இடைநிறுத்துகிறார்கள், தடை செய்கிறார்கள், அவர்களுக்கு வரவிடாமல் தடுக்கின்றார்கள். இதனை அடுத்துதான் பாதாள உலகத்தினரிடையே இந்த பேச்சு அடிப்பட்டது, எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டது. இந்த முறை காவடி நடனமே இல்லை என்று அறிவிக்கின்றார்கள். ஆனால் இன்று மாலை 4 மணிக்கு ஒரு விசேட கூட்டம் ஒன்று இடம்பெறுகின்றது. போலீஸ் மாதிபர் இப்பொழுது அவருடைய தலைமையிலும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் ஆகியோரும் இப்பொழுது தெவுந்தர பகுதிக்கு சென்றிருக்கிறார்கள். அங்கு மாவட்ட செயலகத்திலே இது சம்பந்தமான மிக முக்கியமான ஒரு முடிவு எடுக்கப்படவிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஆக இந்த இன்னொரு பக்கம் தான் ஜனாதிபதி சட்டத்தரணிகளுடைய ஊடக சந்திப்பிலே சொல்லப்படுகின்றது, நீதிபதிகளுடைய வயதெல்லை, அவருடைய பதவி காலத்தில் அவர்களுடைய வயதெல்லை நீடிப்புக்கு எதிர்ப்பினை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக
ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் அவர்களும் அந்த ஊடக சந்திப்பில் இருந்தார். ஜனாதிபதி சட்டத்தரணி சாலிய பீரிஸ் அவர்களும் இந்த ஊடக சந்திப்பில் எங்களுக்கு காணக்கூடியதாக இருந்தது. இவர்கள் எல்லோருமே இணைந்து சொல்வது என்னவென்றால், அரசாங்கம் எடுத்திருக்கின்ற இந்த தீர்மானம் மிக ஒரு தவறான முடிவு. இதை செய்தால் நிச்சயமாக நீதிமன்ற சுயாதீன தன்மையில் அரசாங்கம் தலையீடு செய்வதற்கு இது அப்படித்தான் செய்கின்றது. ஆகவே இந்த விடயம் உடனடியாக நீக்கப்பட வேண்டும், இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படக்கூடாது என்று தான் ஜனாதிபதி சட்டத்தரணிகள் சார்பிலே சொல்லப்படுகிறது. அதே போல சட்டத்தரணிகள் சங்கத்தில் இருந்தும் இதற்கு எதிர்ப்பு தான் எழுந்திருக்கின்றது. இப்படி பல பக்கங்களிலும் அரசாங்கத்திற்கு சற்று எதிர்ப்பான விடயங்கள் தான் இன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. சங்க சம்மேளனம் சம்பந்தமாக நான் குறிப்பிட்டிருந்தேன். சங்க சம்மேளனத்தில் கலகுடத்தை ஞானசார தேரத்தான் உறுதிமொழி கொடுக்கின்றார். அனைவரும் உறுதிமொழி எடுப்போம் என்று அந்த உறுதிமொழியில் சொல்கிறார்கள், மைத்திரி, கருணை, அகிம்சை, உண்மை, நீதி மற்றும் சமத்துவத்தை அடிப்படையாக கொண்ட புத்த தத்துவத்தை சமூகத்தில் வலுப்படுத்த அர்ப்பணிப்புடன் செயல்படுவோம். பௌத்த புனித தலங்கள், தொல்லியல் பாரம்பரியங்கள், விகாரை சொத்துக்கள், வழிபாட்டு நிலங்கள் மற்றும் சாசன நிறுவனங்களை சட்ட ரீதியாகவும் நடைமுறையிலும் பாதுகாக்குமாறு அரசை வலியுறுத்துகிறோம். புத்த சாசனம், மகாசங்கம் மற்றும் புனித தலங்களுக்கு எதிரான அவமதிப்பு, இழிவுபடுத்தல், வன்முறை, சேதப்படுத்தல் மற்றும் சட்டவிரோத தலையீடுகள் தொடர்பாக பாரபட்சமற்ற விசாரணைகளும் உரிய சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்பட வேண்டும் என கோருகிறோம். பௌத்த அடையாளம், சாசன கல்வி, தொல்லியல் பாரம்பரியம், கிராம விகாரை உறவு மற்றும் மகா சங்கத்தின் சமூக பங்களிப்பை பலவீனப்படுத்தும் எந்த கொள்கை, நடவடிக்கை அல்லது அலட்சியமும் பௌத்தமயமற்ற நிலையை உருவாக்கும் பட்சத்தில் அதற்கு எதிராக சட்டப்பூர்வமாகவும் அமைதியான முறையிலும் ஜனநாயக ரீதியிலும் அகிம்சை வழியிலும் எழுந்து நிற்பதாக நாம் உறுதிமொழி எடுக்கின்றோம் என்று இன்றைய தினம் ஞானசார தேரர் அவருடைய தலைமையிலே இந்த சங்க சம்மேளனத்தில் இணைந்திருந்த அனைத்து தேரர்களும் ஆரம்பத்திலேயே ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டார்கள். அந்த உறுதிமொழியில் சொல்லப்பட்ட விடயங்களைத்தான் நான் உங்களுக்கு குறிப்பிட்டேன். பாருங்கள், அதில் அடிக்கடி தொல்லியல் திணைக்களம் வந்துவிடுகின்றது, பௌத்த சாசனம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது இருக்கின்றது, இப்படி பல விடயங்கள் இருக்கின்றது. அதில் பேசிய தேரர்கள் சிலரும் இப்பொழுது இந்த அரசாங்கத்தில் மீது அவர்களுக்கு இருக்கின்ற கோபங்களை வெளிப்படுத்துவது எங்களுக்கு அவதானிக்கூடியதாக இருந்தது. அரசாங்கத்தின் உதவியுடன் சமூக வலைத்தளங்களிலே தேரர்கள் மீது பொய் குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்படுவதாகவும் ஒரு அபகீர்த்தி ஏற்பட்டிருப்பதாகவும் இந்த காவி உடை, தேரர்கள் அணிந்திருக்கின்ற இந்த காவி உடை, இந்த அரசாங்கத்தின் கீழே இந்த அரசாங்கத்திற்கு ஆதரவு தெரிவிப்பவர்கள் காவி உடையை, இந்த தேரர்களுடைய உடையை, புனித உடையை அவமரியாதை செய்வதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார்களாக. இது எல்லாமே இந்த அரசாங்கத்தின் திட்டம் என்று தேரர்கள், இதில் பேசிய தேரர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அதுபோல இன்னும் ஒரு விஷயம் சொல்லப்பட்டது இந்த இடத்திலே, தற்போதைய அரசின் நடவடிக்கைகள் தொடர்பாக பௌத்த சமூகத்தில் எழுந்துள்ள பௌத்த விரோத அல்லது பௌத்த மயமற்ற நிலைக்கு வழிவகுக்கிறது என்ற குற்றச்சாட்டுகளும் கவலைகளும் சுயாதீனமாகவும் வெளிப்படையாகவும் விசாரிக்கப்பட்டு இலங்கை அரசியலமைப்பின் 9ஆம் பிரிவு நடைமுறையில் முழுமையாக அமுல்படுத்தப்பட வேண்டும் என அரசையும் பார்லிமெண்டத்தையும் வலியுறுத்தி கோருகின்றோம் என்றும் இந்த சங்க சம்மேளனத்தில் இணைந்திருந்த தேரர்கள் அவர்கள் உறுதிமொழியிலே கேட்டுக்கொண்டிருந்தார்கள். புத்த சாசனத்தை எந்த அரசியல் கட்சி அல்லது தனிநபர் அதிகாரத்தின் கருவியாக மாற்ற அனுமதிக்க மாட்டோம் என்றும் அந்த உறுதிமொழியிலே கூறப்பட்டது. இருப்பினும் நிறைய தேரர்கள் அரசியல் கட்சிகளுக்கு பின்னால் ஓடிச் செல்வதை, ஓடிக்கொண்டிருப்பதை எங்களுக்கு அவதானிக்கூடியதாக இருந்தது. இன்று இந்த சங்க சம்மேளனத்தின் மேடையிலே உரையாற்றிய பல தேரர்களும் நாமல் ராஜபக்சவாக இருக்கலாம், ஐக்கிய தேசிய கட்சியாக இருக்கலாம், சஜித் பிரேமதாஸ் அவர்களாக இவர்களுக்கு பின்னணியில் அரசியல் ரீதியாக பேசுவதையும் கருத்து தெரிவிப்பதையும் எங்களுக்கு அவதானிக்கூடியதாக தான் இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இந்த சங்க சம்மேளனம் பௌத்த தேரர்கள் தான் இணைந்திருக்கின்றார்கள். இருப்பினும் இந்த சங்க சம்மேளனத்தின் நேரலை ஒளிபரப்பு யுஎன்பி, யுனைடெட் நேஷனல் பார்ட்டி, ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் நேரலையாக ஒளிபரப்பப்பட்டுக் கொண்டிருப்பதையும் நிச்சயமாக இந்த இடத்திலே சுட்டிக்காட்டப்பட வேண்டும். காரணம், அரசியல் ரீதியாக எதுவுமே இல்லை என்கின்றார்கள். ஆனால் அரசியல் கட்சிகளுடைய பிரதான அரசியல் கட்சிகளில் இந்த சங்க சம்மேளனம் நேரலையாக ஒளிபரப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதியும் குறிப்பிட்டிருந்தார், இன்றைய தினம் தேரர்களுடைய சங்க சம்மேளனம் இடம்பெறவிருக்கின்றது, சட்டத்தரணிகளுடைய கூட்டம் இடம்பெறவிருக்கின்றது என்று அன்றே சொல்லிவிட்டார். ஆகவே ஏதோ இருக்கின்றது என்பதை போலத்தான் சமூக வலைத்தளங்களிலே பேசப்படுகிறது. நாங்கள் இன்று பிரதானமாக இந்த நீதிபதிகளுடைய பதவிக்காலம், வயது எல்லை நீடிப்பு, இன்று அது சம்பந்தமான மிக முக்கியமான ஒரு முடிவு எடுக்கப்படவிருக்கிறது. நாங்கள் பிரதான செய்தியை பார்ப்போம். அமைச்சரவை கூட்டத்தில் இன்று மாலை இடம்பெறவிருக்கின்ற அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ள நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்கும் முன்மொழிவில் இடம்பெற்றுள்ள விடயங்கள் குறித்து நம்பகமான சில தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து நாங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். உச்ச நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயது 67ஆக உயர்த்தப்பட உள்ளது.
தற்போது உச்ச நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயது 65 உள்ளது. 65 2 வருடங்கள் நீடிப்பதற்கு இந்த அரசாங்கம் ஒரு சிஸ்டம் ஒன்றை கொண்டு வர பார்க்கின்றார்கள். அதேபோல் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயது 65 உயர்த்தப்பட உள்ளது. மேலும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களின் எண்ணிக்கையும் 5 பேரால் அதிகரிக்கப்பட உள்ளது. இதனுடன் மேன்முறையீட்டு நீதிமன்றம் மாகாண மட்டத்திற்கு விரிவுபடுத்தப்பட உள்ளது. இதன்படி ஒவ்வொரு மாகாணத்திலும் அமைக்கப்படும் மேன்முறையீட்டு நீதிமன்றங்கள் அந்த மாகாணத்தைச் சேர்ந்த மேன்முறையீட்டு வழக்குகளை விசாரிக்கும். தற்போது மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயது 63 உள்ளது. உயர் நீதிமன்ற நீதி அரசர்களின் ஓய்வு பெறும் வயதும் 63 உயர்த்தப்பட உள்ளது. மேலும் உயர் நீதிமன்ற நீதியரசர்களின் எண்ணிக்கை 120 அதிகரிக்கப்பட உள்ளது. இதற்காக நீதிமன்ற அமைப்பு சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன. மேலும் நீதவான்களின் மேஜிஸ்ட்ரேட்ஸ் ஓய்வு பெறும் வயதும் 62 உயர்த்தப்பட உள்ளது. அதே சமயம் நீதவான்கள் மற்றும் நீதிபதிகளின் சேவை அரசு பொது சேவையிலிருந்து தனித்துவமான நீதித்துறை சேவையாக மாற்றப்படவும் திட்டமிடப்பட்டுள்ளது என்று தான் ஒரு சில தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இது சம்பந்தமாக இன்று மாலை இடம்பெறவிருக்கின்ற அமைச்சரவை தீர்மானங்கள் அந்த கூட்டத்திலே ஜனாதிபதி தலைமையில் தான் இந்த கூட்டம் இடம்பெறும். அங்கு இந்த வாத விவாதங்கள் இடம்பெறவிருக்கிறது. ஒரு முடிவு இன்று இரவுக்குள் எடுக்கப்படும். நாளைய தினம் அது சம்பந்தமாக அறிவிக்கப்படும். அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் லங்கா ஸ்டூடெண்ட் நிறுவனங்களில் கூறிக்கொண்டு, இலங்கையில் தற்போதைய சூழலில் இந்த முடிவை இந்த அரசாங்கம் எடுப்பது சரியா தவறா என்ற ஒரு கேள்வி சமூக மட்டத்திலே எழுந்திருக்கிறது. நானும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற உங்களிடம் கேட்கின்றேன். நிச்சயமாக மக்களுடைய கருத்து தேவை. இப்படியான ஒரு திடீர் முடிவு இந்த அரசாங்கம் எடுப்பதற்கு என்ன காரணம் என்பது குறித்து அதுவும் நாங்கள் நிச்சயமாக கேட்டறிந்து கொள்ள வேண்டும். அரசாங்கம் அதற்கு ஒரு தெளிவான பதிலை வழங்க வேண்டும். பொதுவாக சொல்லப்படுவது இப்பொழுது 11 லட்சத்துக்கும் அதிகமான வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றது. அந்த வழக்குகளை உடனடியாக ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இந்த திட்டம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அரசு தரப்பிலிருந்து சொல்லப்படுகின்றது. ஆனால் ஜனாதிபதி சட்டத்தரணிகள் என்று முன்வைத்த காரணங்களை பார்க்கும்போது இதை செய்வதால் இந்த 11 லட்சம் வழக்குகளை உடனடியாக ஒரு முடிவு கொண்டு வர முடியாது. இதில் இன்னும் பல மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும். ஆகவே அரசாங்கம் இந்த முடிவை கைவிட்டு இன்னும் பல விடயங்கள் இருக்கின்றது, அவற்றை கவனத்தில் கொண்டு அதற்கேற்றற்போல் செயற்படுங்கள் என்று ஜனாதிபதி சட்டத்தரணிகள் இன்றைய அந்த ஊடக சந்திப்பிலே வலியுறுத்தி நிற்கின்றார்கள். ஆக அன்பு மக்களுடைய கருத்து என்ன? இலங்கையில் நீதித்துறையில் சுயாதீனமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது நீதித்துறை. ஆகவே இப்படி இருக்கின்ற நிலையில் நீதிபதிகளுடைய வயதெல்லை நீடிப்பு செய்வது சரியா தவறா? உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட் செக்ஷன் எழுதுங்கள். நாங்கள் சற்று பரந்தளவிலே பார்ப்போம் இந்த விடயம் சம்பந்தமாக. நீதிபதிகளின் பதவிக்காலத்தை ரிட்டையர்மெண்ட் ஏஜ் அல்லது டேர்ம் நீடிப்பது நன்மைகளையும் தரலாம். ஆனால் அது சரியான கட்டுப்பாடுகள் இல்லாமல் மேற்கொள்ளப்பட்டால் பல முக்கிய பிரச்சனைகள் உருவாகும் என்று சமூக ரீதியாக சமூக மட்டத்திலே பேசப்படுகின்றது. நாங்கள் ஒரு ஆய்வு செய்தோம். உண்மையாகவே இப்பொழுது இருக்கின்ற கருத்துக்களின் அடிப்படையில் இது சம்பந்தமாக மக்களுடைய முடிவு என்னவாக இருக்கும் என்று பார்த்தோமானால் நீதித்துறையின் சுயாதீனத்திற்கு பாதிப்பு என்று சொல்லப்படுகின்றது. அரசாங்கம் விருப்பப்படி பதவிக்காலத்தை நீடித்தால் சில நீதிபதிகள் மீண்டும் நீடிப்பு கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் அரசுக்கு சாதகமான முடிவுகளை வழங்குவதாக மக்கள் சந்தேகிக்கலாம் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. இதனால் நீதித்துறையின் சுயாதீனத்தின் மீதான நம்பிக்கை பாதிக்கப்படலாம். இதைத்தான் ஜனாதிபதி சட்டத்தரணிகளும் சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். நீதித்துறையின் சுயாதீனத்தின் மீதான நம்பிக்கை பாதிக்கப்படலாம், மக்களுக்கு ஒரு சந்தேகம் எழலாம் என்ற அந்த பிரதான கருத்தை தான் இன்றைய தினம் முன்வைத்தார்கள். புதிய நீதிபதிகளுக்கான வாய்ப்புகள் குறைதல் என்ற ஒரு விடயமும் இருக்கின்றது. மூத்த நீதிபதிகள் நீண்ட காலம் பதவியில் தொடர்வதால் கீழ்நிலை நீதிபதிகளுக்கு பதவி உயர்வு கிடைப்பது தாமதமாகலாம். இது நீதித்துறையின் தலைமுறை மாற்றத்தை மெதுவாக்கும் என்ற ஒரு கருத்தும் இருக்கின்றது. புதிய சட்ட கண்ணோட்டங்கள் குறையலாம். அதாவது இளம் தலைமுறை நீதிபதிகள் புதிய சட்ட விளக்கங்கள், தொழில்நுட்ப அறிவு மற்றும் சமகால சமூக பார்வைகள் கொண்டு வரலாம். பதவிக்காலம் நீடித்தால் இந்த மாற்றங்கள் தாமதமாகலாம் என்ற ஒரு விடயமும் முன்வைக்கப்படுகின்றது. அரசியல் தலையீடு என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து முன்வைக்கப்படும் இந்த விடயத்தை செய்தால். அதாவது குறிப்பிட்ட சில நீதிபதிகளுக்காக மட்டும் பதவிக்காலம் நீடிக்கப்படுவதாக தோன்றினால் அது அரசியல் நோக்கம் கொண்ட முடிவாக விமர்சிக்கப்படலாம். ஏற்கனவே அன்று எதிர்க்கட்சிகள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு கூட்டத்தை நடத்தியிருந்தார்கள். அந்த கூட்டம் முடிந்து சாமர சம்பத் பாராளுமன்ற உறுப்பினர் வெளியே வந்து சொன்ன ஒரு கருத்தும் இதுதான். அதாவது ஒரே ஒரு நபருக்காக இந்த
திட்டத்தை இந்த அரசாங்கம் கொண்டு வர முயற்சிக்கின்றது. அதன் காரணமாக எதிர்க்கட்சிகள் என்றும் அனைத்தும் இன்று ஒன்றாகி இருக்கின்றது என்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். ஆகவே ஒரு நபருக்காகத்தான் இந்த அரசாங்கம் இந்த முடிவை கொண்டு வருகின்றதா என்ற சந்தேகம் எதிர்த்தரப்பினரால் எழுப்பப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அரசியல்வாதிகள் தொடர்பான முக்கிய வழக்குகள் நிலுவையில் இருந்தால் இந்த சந்தேகம் அதிகரிக்கும். ஆம், ஏற்கனவே எக்கச்சக்கமான வழக்குகள் இந்த எதிர்த்தரப்பு அரசியல்வாதிகள் சம்பந்தமாக இருக்கின்றது. இது சம்பந்தமாக இந்த வழக்குகளை அரசுக்கு சாதகமான முடிவுகளை பெற்றுக்கொள்வதற்காக இந்த முடிவு கொண்டு வரப்படுகின்றதா என்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கின்றது. நிர்வாக திட்டமிடலில் சிக்கல். ஓய்வு பெறும் காலத்தை அடிப்படையாக கொண்டு புதிய நியமனங்கள் திட்டமிடப்படுகின்றன. திடீர் நீடிப்புகள் ஏற்பட்டால் நீதிபதிகள் நியமனம் மற்றும் பதவி உயர்வுகளில் தாமதம் ஏற்படலாம் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகின்றது. அதேபோல் பொதுமக்களின் நம்பிக்கைக்கு பாதிப்பு ஏற்படும் என்றும் சொல்லப்படுகின்றது. அப்படியானால் நீதிபதிகள் சுயாதீனமாக செயல்படுகின்றார்களா என்ற கேள்வி எழுந்தால் நீதிமன்ற தீர்ப்புகள் மீதான மக்களின் நம்பிக்கையும் குறையலாம். நீதிமன்றம் இப்படியான வயதெல்லை முடிவுக்கு பிறகு நீதிமன்றத்தால் வழங்கப்படும் ஒரு தீர்மானம் மீது மக்களுக்கு சந்தேகங்கள், கேள்விகள் எழலாம் என்ற ஒரு விடயமும் முன்வைக்கப்படுகின்றது. ஆனால் பதவிக்காலத்தை நாங்கள் இதுவரை பார்த்தது இந்த பதவிக்காலத்தை நீடித்தால் நடக்கின்ற அதாவது முன்வைக்கப்படுகின்ற விமர்சனங்கள் என்ன என்பதை பார்த்தோம். அடுத்தாக இந்த பதவிக்காலத்தை நீடிப்பதற்கு ஆதரவாக கூறப்படும் காரணங்களும் உள்ளன என்று சொல்லப்படுகிறது. நாங்கள் அதையும் பார்க்கலாம். அனுபவம் வாய்ந்த நீதிபதிகளின் அறிவை நீண்ட காலம் பயன்படுத்த முடியும், அது நல்ல விடயம். முக்கியமான சிக்கலான வழக்குகள் இடைநிறுத்தமின்றி தொடர முடியும், நிச்சயமாக அதுவும் காலத்தின் கட்டாயமாக தேவையாக இருக்கின்றது. இன்னமும் தீர்வு காண முடியாமல் இருக்கின்ற பல வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்கின்றது. பல கொலை, கொள்ளை, குற்றச் செயல்கள், ஊழல், மோசடிகள், இப்படியான இந்த மாதிரியான வழக்குகள் உடனடியாக முடிவு கொண்டு வரப்பட வேண்டும். இந்த அரசாங்கத்துக்கு மக்கள் கொடுத்த வாக்குறுதி, ஆட்சி அதிகாரம் கொடுக்கும் போதே இதைத்தான் மக்கள் எதிர்பார்த்து இந்த அரசாங்கத்துக்கு, இந்த என்பிபியினருக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்கினார்கள். அரசாங்கம் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி என்ன? நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் கடந்த காலங்களிலே ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டவர்கள், கொலை கொள்ளைகளில் ஈடுபட்டவர்கள் அனைவரையும் சட்டத்தின் முன் நிறுத்துவோம், சட்டம் அனைவருக்கும் சமம் என்பதை உறுதியாக சொல்கிறார்கள். ஆகவே இந்த இடத்தை பார்க்கும் போது இந்த விடயம் சற்று தேவைப்படுவதை போலத்தான் தெரிகிறது. அனுபவமிக்க நீதிபதிகள் பற்றாக்குறை இருந்தால் அதை சமாளிக்க உதவும். அனுபவமற்ற, புதிதாக வருகின்ற அனுபவமற்ற நீதிபதிகள் இருப்பார்களாயின் அந்த பற்றாக்குறை ஒன்று ஏற்பட்டால் அதை நிரப்புவதற்கு இவர்களை அந்த காலகட்டத்திற்கு தொடர்ந்தும் அந்த சேவையில் ஈடுபடுத்த முடியும் என்று சொல்லப்படுகின்றது. புதிய நீதிபதிகளை பயிற்றுவிக்கும் இடைநிலை காலத்தில் தொடர்ச்சியை உறுதிப்படுத்த முடியும் என்றும் சொல்லப்படுகின்றது. இவை நல்ல விடயங்களாக, ஆதரவாக கூறப்படுகின்ற விடயங்கள் தான் அவை. தற்பொழுது இந்த சட்ட நிபுணர்களின் கருத்துப்படி இந்த விடயம் சம்பந்தமாக சட்ட நிபுணர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள் என்றால், பதவிக்காலம் நீடிக்கப்பட வேண்டும் எனில் அனைத்து நீதிபதிகளுக்கும் சமமாக பொருந்தும் சட்ட திருத்தமாக இருக்க வேண்டும். ஒரு தனிநபரை நோக்கி செய்யப்படக்கூடாது. நீடிப்பு வழங்கும் நடைமுறை வெளிப்படையானதும் சுயாதீனமானதுமாக இருக்க வேண்டும். அரசியல் தலையீட்டிற்கு இடமளிக்காத பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்க வேண்டும். அத்துடன் சொல்கின்றார்கள், நீதிபதிகளின் பதவிக்காலத்தை நீடிப்பது தானாகவே தவறானது அல்ல. ஆனால் அது வெளிப்படைத்தன்மை, சமநிலை, நீதித்துறையின் சுயாதீனம் ஆகியவற்றை உறுதிப்படுத்தும் வகையில் நடைமுறைப்படுத்தப்படாவிட்டால் நீதித்துறையின் மீது மக்களின் நம்பிக்கையை பாதிக்கும் அபாயம் உள்ளது என்றும் சொல்லப்படுகிறதாகவே இரண்டு பக்கமும் சிந்தித்து ஒரு முடிவு எடுக்கப்பட வேண்டிய சூழல் தான் இருக்கின்றது. நாங்கள் உலகளாவிய ரீதியில், அதாவது வெளிநாடுகளினுடைய நடைமுறை என்ன என்பதையும் சற்று நிச்சயமாக இந்த இடத்தில் அவதானம் செலுத்த வேண்டும். பார்ப்போம் அதையும். உலக நாடுகளில் நீதிபதிகளின் ஓய்வு வயது, ரிட்டையர்மெண்ட் ஏஜ் ஒரே மாதிரியாக இல்லை. ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு விதமாக இருக்கின்றது. சில நாடுகளில் கட்டாய ஓய்வு வயது, சில நாடுகளில் நல்ல நடத்தை, குட் பிஹேவியர் இருக்கும் வரை பதவியில் தொடர அனுமதிக்கப்படுகின்றது. வெளிநாடுகளில் நாங்கள் ஒப்பீடு செய்ய வேண்டும், அவற்றையும் நாங்கள் பார்க்கலாம். இப்பொழுது இலங்கையை நாங்கள் எடுத்துக்கொண்டால், இலங்கையில் 65 வயது உச்ச நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு வயது 65ஓடு ஆரம்பமாகின்றது. அரசியலமைப்பின் கீழ் நிர்ணயிக்கப்பட்ட ஓய்வு வயது தான் இது. இந்தியாவில் என்ன மாதிரியாக இருக்கிறது என்றால், உச்ச நீதிமன்ற வயதில்லை 65, உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் வயதில்லை 62 இருக்கிறது. இந்தியாவில் ஓய்வு வயதை 65 அல்லது 67 உயர்த்துவது குறித்து காலந்தோறும் விவாதங்கள் நடக்கின்றன என்றும் சொல்லப்படுகின்றது. யுனைடெட் கிங்டம், யூகேவில் 75 வயது வரை
நீடிக்கப்பட்டிருக்கின்றது. 2022 முதல் பெரும்பாலான நீதிபதிகளின் கட்டாய ஓய்வு வயது 70 75 உயர்த்தப்பட்டது என்று சொல்லப்படுகின்றது. ஆஸ்திரேலியாவில் 70 வயது கூட்டாட்சி நீதிமன்றங்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் 75 வயது வரை நீடிக்கப்பட்டிருக்கின்றது. கூட்டாட்சி நீதிபதிகள் 75 வயது வரை பணியாற்றலாம். சிங்கப்பூரில் 65 வயது வரை நீடிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் ஜனாதிபதியின் ஒப்புதலுடன் குறிப்பிட்ட காலத்திற்கு மீண்டும் நியமிக்கப்படலாம் என்றும் சொல்லப்படுகின்றது. ஜப்பானில் 70 வயது உச்ச நீதிமன்ற நீதிபதிகளினுடைய வயதில் 70 இருக்கிறது. கீழ்நிலை நீதிமன்றங்களில் சில வேறுபட்ட வயது வரம்புகளும் உள்ளன. ஜெர்மனியில் 67 தொடக்கம் 68 வயது. நீதிமன்றத்தின் வகையை பொறுத்து ஓய்வு வயதில் சிறிய வேறுபாடுகள் இருக்கலாம். யுனைடெட் ஸ்டேட்ஸ் கட்டாய ஓய்வு வயது இல்லை. கூட்டாட்சி நீதிபதிகள் மற்றும் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் நீதிபதிகள் நல்ல நடத்தை இருக்கும் வரை ஆயுள் முழுவதும் பதவியில் இருக்கலாம். அமெரிக்காவிலே ஆயுள் முழுவதும் பதவியில் இருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. பாருங்கள், இலங்கையில் தான் குறைந்த வயதிலே எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. 65 65 இப்பொழுது 67 உயர்த்துவதற்கு தான் இந்த அரசாங்கம் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கின்றது. சில நாடுகள் ஏன் ஓய்வு வயதை உயர்த்தின என்றும் நாங்கள் பார்க்கலாம். ஐக்கிய ராச்சியத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோமானால் 2022 ஆண்டு ஓய்வு வயதை 70 75 உயர்த்தி இருக்கின்றது. காரணங்கள்: அனுபவமிக்க நீதிபதிகளை நீண்ட காலம் வைத்திருக்க, நீதிபதிகள் பற்றாக்குறையை சமாளிக்க, நிலுவை வழக்குகளை குறைக்க உதவ. அது மூன்றாவது காரணமாகத்தான் இருக்கின்றது. முதலாவது காரணம், அனுபவமிக்க நீதிபதிகளை நீண்ட காலம் வைத்திருக்க இந்த வயதில்லை நீடிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. அமெரிக்காவில் என்ன? அமெரிக்காவிலே கூட்டாட்சி நீதிபதிகளுக்கு ஓய்வு வயது இல்லை. நன்மைகள் என்னவென்றால், நீதித்துறையின் சுயாதீனம் வலுப்படும், அரசியல் அழுத்தம் குறையும். அதாவது ஆயுள் காலம் தொடக்கம் வயதில்லை இல்லை, சுயாதீனமாக உங்களால் முடியும் வரை நீங்கள் சேவையாற்ற முடியும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே அந்த நன்மைகளாக அந்த விடயங்கள் பார்க்கப்படுகிறது. விமர்சனங்கள் என்று பார்த்தால், மிக உயர்ந்த வயதிலும் பதவியில் தொடர்வது குறித்து விவாதங்கள் உள்ளன. புதிய தலைமுறைக்கு வாய்ப்புகள் தாமதமாகலாம். நாங்கள் அதை ஆரம்பத்திலும் பார்த்தோம். இந்தியாவில் உச்ச நீதிமன்றத்திற்கு 65 வயதும் உயர் நீதிமன்றத்திற்கு 62 வயதும் ஓய்வு வயதாக உள்ளது. ஏன் மாற்றம் குறித்து விவாதம் இடம்பெறுகின்றது என்றால், அனுபவமிக்க நீதிபதிகளை நீண்ட காலம் பயன்படுத்த, காலி பணியிடங்களால் ஏற்படும் சுமையை குறைக்க என்றும் சொல்லப்படுகின்றது. அவை உலகளாவிய ரீதியில் பல நாடுகளில் இந்த நீதிபதிகளுடைய வயது இல்லை எவ்வளவு நீடிக்கப்பட்டிருக்கின்றது, இதனால் நன்மைகள் என்ன, விமர்சனங்கள் என்ன என்பது குறித்து நாங்கள் பார்த்தோம். இலங்கையில் இப்பொழுது இந்த தீர்மானம் மேற்கொள்வது இந்த அரசாங்கத்துக்கு சரியாக அமையுமா, அல்லது இந்த விடயத்திலே கை வைத்து அரசாங்கம் தோல்வி சந்திக்குமா, இந்த விடயத்திலே தோல்வி சந்திக்குமா, அல்லது இன்னும் பலருடைய எதிர்ப்பினை சம்பாதித்து விடுமா? உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்கள். நிச்சயமாக மக்கள் கருத்து இந்த விடயத்தோடு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. மக்கள் மையமாக வைத்துத்தான் இது எல்லாமே இயங்குகின்றது. ஆகவே மக்களுடைய கருத்து என்ன? இலங்கை நீதிமன்றங்களில் நீதிபதிகளுடைய வயதில்லை உயர்த்தப்பட வேண்டுமா, நீடிக்கப்பட வேண்டுமா, இல்லையா என்ற கருத்துக்களை கீழே எழுதுங்கள். அந்த விடயங்களும் நிச்சயமாக எங்களுடைய அடுத்த நிகழ்ச்சியிலே கவனத்தில் கொள்ளப்படும், சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளின் கவனத்திற்கும் கொண்டு செல்லப்படும் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகவே இன்று பல தரப்பட்ட வகையில் அரசாங்கத்துக்கு ஒரு பிரஷர் அழுத்தம் கொடுக்கின்ற வகையிலே இப்படியான ஊடக சந்திப்புகள் அதே போல சம்மேளனங்களும் இடம்பெற்றது. அது சம்பந்தமாகத்தான் நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களுக்கு அந்த விவரங்களை வழங்கியிருந்தோம். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் இன்னும் பல புதிய விடயங்களோடு உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். ஒளிப்பதிவாளர் விஜயகுமாருடன் நான் வில்சன் தொடர்ந்தும் லாங்காஸ்ட்ரியுடன் இணைந்தீர்கள். நன்றி, வணக்கம்.